நோபடி கேர்ஸ் ஒர்க் ஆர்டர். எஸ், இது என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நாம் தான் நம்மளோட சக்ஸஸ் க்ரோத்துக்காக ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ரியல் மீனிங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நோபடி கேர்ஸ் ஒர்க் ஆர்டர். நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா, யாராவது என்னை என்கரேஜ் பண்ணுவாங்களா, என்னை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் ட்ரூத் என்னென்னா, நோபடி கேர்ஸ் ஒர்க் ஆர்டர். லைஃப்பில் எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், ஃபேமிலி ப்ரெஷர், எவ்ரி திங். ஆனால் உங்கள் கஷ்டத்தை பற்றி டீப்பாக யோசிக்கிற அளவுக்கு டைம் மற்றவங்களுக்கு இருக்காது. சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் வேர்ல்டு உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. சைலண்ட்டாக மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளை ஜென்ரலாக ஒரு இதுவில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டாக்கும் நடக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, நமக்கு என்ன பண்ணணுங்கிறது நமக்கே தெரியும், ஆனால் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு டைம் இல்லை. கரெக்டுங்களா? எஸ், இட்ஸ் ஹார்ட். எஸ், யூ ஃபீல் அலோன். நமக்கு அப்படி தான் இருக்கும். நம்மளால் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து நோக்கி நம்மளால் பயணிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது லோன்லியாக இருக்கும். எனக்கு யாராவது மோட்டிவேஷன் தருவாங்களா? இது எல்லோரும் சொல்கிற லைன் தான். பட் ட்ரூத் என்ன தெரியுமா? மோட்டிவேஷன் வரும்னு வெயிட் பண்ணால் லைஃப் வேஸ்ட் ஆகிடும். டிசிப்ளின் இஸ் த கீ. டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்டெப்ஸ், டெய்லி எஃபர்ட், அதுதான் ரியல் க்ரோத். நம்மளாம் ட்ரீம் பண்ணுவோம், ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுவோம், ஆனால் ட்ரீமோடவே அதை விட்டுருவோம். ஸோ அதனால் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, பர்ஃபெக்டாக வந்து ஒரு டைம் வரட்டும், சப்போர்ட் வரட்டும், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு, பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் வரட்டும் அப்படின்ட்டு. பட் பர்ஃபெக்ட் டைம் எதுவுமே வராது. உங்களுக்குள்ளே சப்போர்ட் இல்லை, வந்து பில்ட் யுவர் லைஃப், யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ வந்து நீங்களாக வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்து உங்களோட க்ரோத்தை நோக்கி வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஒரு மொமெண்ட் வரும் நீங்கள் சக்சீட் ஆகும்போது, த சேம் பீப்புள் உங்களை வந்து யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே அவனை பற்றி தெரியும்ல, அவன் வந்து பெரிய ஆள், கண்டிப்பாக ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க, நான் பார்த்து வளர்ந்த பையன் தான், நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டிங், இந்த மாதிரி அப்ரிசியேஷனோ இல்லை என்கரேஜிங்கோ எதுவாக இருந்தாலுமே அடுத்தவங்களை பற்றி இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்காண்டி நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளாம் வந்து லேட் ஸ்டார்டரானு யோசிக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே டு பி லேட், பட் இட்ஸ் நாட் ஓகே டு குவிட். லேட் ஆயிடுச்சு 5 வருஷம் லேட் பண்ணிட்டேன், 1 வருஷம் லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறத விட பரவாயில்ல. எல்லாருமே வந்து 45, 40, 50+ ஏஜில் சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போவே ஸ்லோவாக ப்ராசஸ் ஆரம்பிங்க. ஸ்லோ ப்ராசஸ் வந்து பிரச்சனை கிடையாது. என்றைக்காக இருந்தாலுமே வந்து ஒரு சிறு துளி பெருவெல்லம் மாதிரி, என்றைக்காக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு, சின்ன ஒரு கல் தான் வந்து பெரிய படிக்கட்டை உருவாக்குங்கிற மாதிரி பெரிய ப்ராக்ரஸ் வந்து நமக்கு கொடுக்கும். காலையில் எழுந்த உடனே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, ஸ்டில் டூ த ஒர்க், டூ இட் டயர்ட், டூ இட் அஃப்ரைட். பட் வந்து எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுக்காதீங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒன் டே யூ லுக் பேக் அண்ட் நான் வந்து ஓகே ப்ரௌடாக வந்து நான் இதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன், இதை நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரீமை நோக்கி பயணிக்கலாம். அண்டு உங்கள் ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த லைக் உங்களோட சக்ஸஸை வந்து நோக்கி பயணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர்ஸ் ஆர் ஜஸ்ட் பார்ட் டைம் விசிட்டர்ஸ். ஸோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களால நான் இதை செய்யலை, இவங்களால நான் அதை செய்யலை அப்படிங்கிறதுல எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. இன்றைக்கி இந்த 5 மினிட்ஸ் இந்த வேலையை நான் செய்யணும், அந்த 5 மினிட்ஸ்னால இந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து let this line echo in your head every single day. Nobody cares. Work order. யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்களோட சக்ஸஸை பார்த்து எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட சக்ஸஸை நோக்கி உங்களோட வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள்.